Okay, good morning, Keshav. So today we'll see about the poem called Seeds. அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட குல்மா புக்கில் இருக்கிற சீட்ஸ் என்ற போயத்தை வில் ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஓகே, ஃபைன். இந்த போயம் வாஸ் ரிட்டன் பை அந்த ஆத்தர் போயட் பேர் என்னன்னா வால்டர் டி லா மாரி. வால்டர் டி லா மரே. வால்டர் டி லா மாரே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் நாவலிஸ்டான். இவர் குழந்தைங்களுக்கு நிறைய போயம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. Now we will look into the poem called Seeds. We have a poem called Seeds. Okay, சரி. இந்த போயமில் என்ன சொல்கிறாங்கன்னா, the seeds I sowed. நம்ம விதைக்கிறதுக்கு பேர் சோன்னு பேர். கையில் செடியோட விதைகள் இருக்கு. The seeds I sowed for weeks unseen. நம்ம விதைச்ச உடனே எதுவும் முளைக்காது. ஒரு வீக் ஒரு சில விதைகள் 1 வீக், ஒரு சில விதைகள் 2-3 வீக்ஸ் ஆகும் முளைக்கிறதுக்கு. ஸோ ஃபார் வீக்ஸ் இட் இஸ் அன்சீன். அப்போ த சீட்ஸ் ஐ சோட் ஃபார் வீக்ஸ் அன்சீன் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. have pushed up pygmy. பிக்மின்னா வெரி ஷார்ட், ரொம்ப குட்டியா இருப்பாங்க. பிக்மீஸ்ன்னு வாங்க தெரியுமா, இந்த குலிவர் டிராவல் எல்லாம். அப்போ குட்டியான மனிதர்கள். அப்போ அது மாதிரி இது குட்டியான செடிகள். have pushed up pygmy shoots of green. யூஸ்வலா மண்ணுக்கு மேல இருந்தா ஷூட்டு, கீழே போனா ரூட்டு இல்லையா. அப்போ have pushed up the pygmy shoot of green. வெளியில வருது கிரீன் கலர்ல இருக்குது. shoot of green. so frail you would think. ஃப்ரெயில்னா என்னன்னா வீக்கா இருக்குன்னு அர்த்தம். சீக்கிரம் உடஞ்சி போற மாதிரி இருந்தால் அது பேர் ஃப்ரெயில். ரொம்ப தின்னான ஸ்டெம். அந்த ஸ்டெம் பார்த்தீங்கன்னா காத்துல உடஞ்சி விழுந்துரும் போல இருக்கும், பயமா இருக்கும், அவ்வளோ ஃப்ரெயிலா இருக்கும். ஓகேவா. ஸோ ஃப்ரெயில் யூ வுட் திங்க் த டைனியஸ்ட் ஸ்டோன் வுட் நெவர் லெட். த டைனியஸ்ட் ஸ்டோன் வுட் நெவர் லெட் a glimpse be shown. அதாவது அந்த சின்ன பீஸை கூட நம்ம பார்க்க விடாத மாதிரி ஒரு கல்லு கூட மறைச்சு விட்டுரும். கல்லு கூட மறைச்சு விட்டுரும். சரியா. இந்த மீனிங்ஸ் பாரு. பிக்மி, tiny refers to member of group of unusually short people living in Central Africa. This word is sometimes considered rude. ஆனா tiny, very tiny ன்னு அர்த்தம் பிக்மினா. shootsனா young stem or leaves ன்னு அர்த்தம் of a plant. frailனா small, weak and easily broken or destroyed ன்னு அர்த்தம். கிளிம்ப்ஸ்னா என்ன, ஒரு குயிக் சைட் ஆஃப் சம்திங். ஒரு ஷார்ட்டா டக்குன்னு பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கு. அப்போ the seeds I sowed for weeks unseen have pushed up pygmy shoots of green. So frail you would think the tiniest stone would never let a glimpse be shown. ஒரு சின்ன கிளிம்ஸ் கூட காட்ட முடியாத அளவுக்கு இருக்கு அப்படின்றாங்க. பட் நோ, எ பெபிள். பெபிள்னா கூழாங்கல். எ ஸ்மால் ஸ்மூத் ஸ்டோன். ஓகேவா. நியர் தெம் லைஸ். அந்த செடி பக்கத்துல இருக்குது அந்த அட்லீஸ்ட் எ செரி ஸ்டோன். அந்த ஸ்டோன் பெபிள் வந்து ஒரு செரி ஸ்டோன் மாதிரி இருக்கு. அட்லீஸ்ட் எ செரி ஸ்டோன் இன் சைஸ். அது பார்க்கறதுக்கு செரி பழம் ஸ்டோன் அந்த சைஸ்ல இருக்குதான். which that mere sprout. ஸ்ப்ரவுட்னா முளை கட்டி வெளியில வருது. which that mere sprout. ஒரு ஸ்மால் யங் பிளான்ட், கொஞ்சம் அப்பதான் மூக்கு விட்டு வெளியில வளர்ந்துருக்குன்னு அர்த்தம். மூக்கு விட்டு அப்பதான் கொஞ்சம் வளர்ந்துருக்கு. which that mere, மியர்னா கொஞ்சம், ஸ்மால் வீக் யங் பிளான்ட் ஸ்ப்ரவுட் ஆயிருக்கு. mere has heaved away. என்ன அர்த்தம், அந்த சீடு, இந்த செடி கஷ்டப்பட்டு வெளியில வருது. pushed away with great effort. heaved away அப்படின்னா நான் கஷ்டப்பட்டு வெளியில வருது. has heaved away to bask in sunshine. அதாவது சூரிய வெளிச்சம்னா செடிக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அப்போ சூரியனை பார்க்கறதுக்கு, சூரிய சைனோட அந்த வார்ம்த்தை வாங்கறதுக்காக டு பாஸ்க் இன் சன்ஷைன் இட் ஹஸ் ஹீவ்ட் அவே. ரொம்ப கஷ்டப்பட்டு எஃபோர்ட்டை போட்டு அந்த ஸ்ப்ரவுட் வெளியில வந்திருக்கு. டு பாஸ்க் இன் சன்ஷைன் see the day. அந்த டேவை பார்க்கறதுக்காக அது கஷ்டப்பட்டு வந்திருக்கு அப்படின்றாங்க. திரும்பி பார்க்கலாம். கிளிம்ஸ்னா a quick sight of something. பெபிள்னா a small smooth stone. that mere sprout அப்படின்னா that small and weak young plant. heaved away na pushed away with great effort. to bask அப்படின்னா to enjoy the warmth and sunlight. அப்போ but no, a pebble
நியர் தெம் லைஸ், அந்த செடி பக்கத்துல, இங்க பாருங்க இந்த பிக்சர்ல பார்க்கலாம், இதுதான் செடி, செடி பக்கத்துல ஒரு ப்ளம் சைஸ்ல ஒரு செடி சைஸ்ல ஒரு பிக்சர் ஒரு ஸ்டோன் இருக்கு, அதான் அந்த பெபிள். நியர் தெம் லைஸ் அட்லீஸ்ட் a cherry stone in size which that mere sprout has heaved away to bask in sunshine see the day. அதுதான் அந்த சூரியனை பார்க்கறதுக்காக கஷ்டப்பட்டு வெளியில வந்திருக்கு அப்படின்றாங்க. அப்ப இந்த போயத்தோட மெயின் எய்ம் என்னன்னா, சம்மரி என்னன்னா, in this poem the speaker shows how a seedling, ஒரு seedling வந்து அதாவது உடையிற தன்மை உடையது, ரொம்ப வீக்கான ஸ்டெம் உடையது, through frail and small, அது குட்டியாவும் இருக்கு ஃப்ரைலாவும் இருக்கு, and thus thought to be weak, ஆனா அந்த வீக்கு கிடையாது, அது எவ்வளவு ஸ்ட்ராங் அப்படின்னா, it is actually strong to make space for itself and grow. அது அவ்வளோ பெரிய பெபிளை தள்ளிட்டு வெளியில வந்து அந்த சூரியன் டு பாஸ்க் த சன்ஷைன், இந்த சூரிய சன்லைட்டோட வார்ம்த்தை வாங்குறதுக்காக அது வெளியில வந்து என்ஜாய் பண்ணுது, அந்த அளவுக்கு அது ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இட் இஸ் ஆக்சுவலி ஸ்ட்ராங் enough to make space for itself and grow, அது தனக்கான வழியை ஏற்படுத்திக்கிட்டு வந்து வளருது அப்படின்னு சொல்றாங்க. In this poem the speaker shows how a seedling, though frail and small and thus thought to be weak, is actually strong enough to make space for itself and grow அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் நம்ம பார்க்குற போயம். இந்த போயம் எழுதின ஆத்தர் பேர் என்ன, இந்த லெசன் பேரு சீட்ஸ், இந்த போயம் பேர் வந்து சீட்ஸ், ஆத்தர் பேர் வந்து வால்டர் டி லா மாரே, வால்டர் டி லா மாரே அப்படின்னு சொல்றாங்க. சரியா? ஸ்டாப் ஹியர், ஹேவ் எ கிரேட் டே, பை.